புனிதம்னு சொல்ற, ஆற்றல்னு சொல்ற, தாய்ங்கிற, அப்புறம் வந்து உடம்புல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு வந்து விநாயகர் அளவுக்கு உருட்டி வைக்கிறேங்கிறான். பொய், அசிங்கப்படுத்துற, கடவுளை அசிங்கப்படுத்துறான் அவன் கதையில. சிவன் இவனே தான் சொல்றான், சிவன் சிவபெருமான் என்பவர் ஆதி கடந்த ஆற்றல் அப்படின்லாம் பேசிட்டு சிவபெருமான் வராராம், எங்கடா என் பொண்டாட்டின்னு கேட்கிறாராம். உடனே விநாயகர் வந்துட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறானா. உடனே வந்து சந்தேகப்பட்டுட்டு என்ன எனக்கு தெரியாம பார்வதிக்கு ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருடைய தலையை கொய்து தள்ளிடுறாராம். அப்புறம் தேடுறாங்களா, யானை தலை கிடைச்சுதான். இதெல்லாம் எவ்வளோ நமது மதத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க தெரியுதா? நம்ம சிவனையும் அசிங்கப்படுத்தி, பிரம்மனுக்கு வந்து 5 தலை இருந்துச்சான் ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? பிரம்மனுக்கு 5 தலை இருந்துச்சான். 300 தலை எங்கடா போச்சு அப்படின்னா, பார்வதியை வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போய் சைட் அடிக்க போறாராம் பிரம்மன். இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி பார்வதி அவ்வளோ அழகா அப்படின்னு சொல்றத பார்க்க போறாராம். அது என்ன சைட் அடிக்க போறது? போறாராம். போய் பார்த்துட்டு அப்படியே தப்பா பாக்குறாராம். அப்படி சிவனுக்கு கோவம் வந்துருச்சான். அப்படி பிரம்மனோட தலையில அப்படி ஒரு கை வச்சாராம். அந்த தலையில ஒரு கை ஒட்டிச்சான். அப்படியே கிள்ளி எரிஞ்சிட்டாராம். இப்ப பிரம்மன் வந்து பிராமணன்ல, சோ அதனால பிராமண தோஷம் வந்துருச்சான் சிவன் கையில. சிவன் கையில அந்த மண்டையோட அப்படியே ஒட்டி, அப்படியே அது மண்டையோட அப்படியே கையில ஒட்டிச்சான். இந்த பாவம் எப்ப போகும் அப்படின்னா, நீ பிச்சை எடுத்தாதான் அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிவன் சித்தரு. பிராமண நான் சொன்ன பாத்தீங்களா, பிராமண வாழ்வியலில் மக்கள் தான், மக்கள்கிட்ட போய் பிச்சை பாத்திரம் ஏந்தி தான் அவங்க வாழ்வாங்க. மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அவங்க வாழ்வாங்க. இந்த கதையை உடைக்கிறதுக்கு பிச்சை எடுத்தாதான் அவன் பாவம் போகும்னாங்களா. அதனாலதான் சிவன் வந்து பிச்சாண்டியா மாறினாராம். கதை முழுக்க நமது மதத்தையும் நம்மளுடைய இறைவன்களையும் அசிங்கப்படுத்தி ஆபாசம் ஃபுல்லா ஆபாசம். இந்திரனை வந்து வள்ளுவர் அவ்வளவு உயர்வா சொல்றாரு. 5 புலன்களை அடக்கக்கூடியவனுடைய ஆற்றல் எதுன்னு நீ பார்க்கணும்னா அதுக்கு இந்திரன் தான் சாட்சிங்கிறாரு. 5 புலன்களை ஒருத்தன் நடக்கிறான்னா அவனுடைய ஆற்றல் 5 வித்தான் ஆற்றல், அகல் விசும்போன் கோன்பான், இந்திரனே சாலும் குறி அப்படிங்கிறாரு. அப்பனா அந்த அளவுக்கு ஆற்றல் பட்டுதான் எப்படி இருப்பான் அப்படின்னா இந்திரன் தான் சாட்சின்னு வள்ளுவர் அந்த அளவுக்கு இந்திரனை உயர்த்தி பேசுறாரு. அந்த இந்திரனை பொம்பளை பொறுக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க புராணங்கள்ல. எப்ப பார்த்தாலும் இந்திரனை பொம்பளை பொறுக்கி, இந்திரன் உடம்பு ஃபுல்லா பெண் குறி வந்துருச்சு. எவ்வளவு வன்மம் இருந்தா இந்திரனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க? இதெல்லாம் யாரு எங்க எழுதி வச்சிருக்கா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் புராணம்னு சொல்லி எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு அதை வரலாறுன்னு மாத்தி வச்சிருக்கீங்க. சிவனை பத்தி, சிவனே சூத்திர கடவுள் தான். சிவன் சூத்திர கடவுள், சூத்திரன். சிவன் தான் எல்லாரையும் படைப்பாரு. ஆனா பிரம்ம கோட்பாடு ஒண்ணு கொண்டு வந்தாச்சு. சிவனும் படைப்பாரு, பிரம்மனும் படைப்பாரு. ஏன்னா சிவன் உருத்திரன். ஆனா சிவனுக்கு எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு கருத்துக்களை கொண்டு இந்த பொய்யாக இந்த மதம் இந்த விஷயத்தை யாருமே ஏத்துக்கல. அப்ப யாருமே ஏத்துக்கல. அதெல்லாம் வெறும் புக்ஸ்ல இருந்துச்சு. யாரும் அது படிக்கல. தமிழர்களுக்கோ இல்ல மித்த மக்களுக்கோ தெரியாது. ஆனா வெள்ளைக்காரன் பாக்குறான், ஓ பிராமணர்கள் இந்த அளவுக்கு கேவலமா தான் எழுதி வச்சிருக்காங்க. சோ நம்ம மதத்தை பரப்பணும்னா முதல்ல இவன் இதை நம்பணும். இந்த கருமத்தை நம்பிட்டானா இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் ஆபாசம் சொல்லி கிறிஸ்டியானிட்டியை பரப்பிடலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்கு என்ன? உங்களோட மதம் உங்களுக்கு கேவலமா படணும், இதுதானே விஷயம். அப்பதானே கிறிஸ்டியானிட்டி பரவும். அவன் என்ன பிளான் பண்றான்? அப்ப முதல்ல இங்க இந்தியாவில இருக்கான இந்துவாக்குவோம், அப்புறம் கிறிஸ்தவனா மாத்துவோம். அவ்வளவுதான் பிளான். என்ன அடக்குமுறைக்கு நிறைய பேர் அதான் சொல்றேன் பாருங்க. என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்துவா மாத்துறான். அடுத்து ஹிந்துவா மாத்தி எல்லா ரைட்ஸையும் பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல. பிராமணன் தானே கலெக்டரா இருந்தான். பிராமணருக்கு எதிராக வெள்ளையர்கள் செயல்படணும்னா பிராமணன் முதல்ல அடிச்சு விரட்டி இருந்தாவே போயிருப்பான்ல வெள்ளையன். நோக்கம் ஒரு கூட்டு தான், ஒரே கூட்டு தான். இப்போ தியோசபிக்கல் சொசைட்டி இதெல்லாம் பிராமணர்களோட கோட்பாட்டெல்லாம் உள்வாங்கி கொண்டு உருவாக்கப்பட்டது தானே. இந்த ஆங்கிள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். முதல்ல பிராமணன் கையில இங்க இருந்த ஒட்டுமொத்த மதத்தையும் கையில கொடுத்தாச்சு. இங்க என்ன நோக்கம் என்ன? எல்லா கோயிலும் போய் தலைபுராணுங்கிற பேர்ல கண்டாவி எழுதி வை, கண்ட ஆபாச கதைகளை எழுதி வை. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? சின்ன வயசுல இருந்து இந்த அசிங்கத்தை கேட்கும்போது என்னடா நம்ம கடவுள்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க, நம்ம கடவுள் பத்தினா எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்ல. ஒரு மனசு வந்து கேவலமான ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். உங்களுடைய நம்பிக்கையின் மீது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். இப்படி நீங்க டெவலப் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டு என்னடா இது நம்ம கடவுள் மேல அப்படியே ஒரு அந்த பற்று வெறுப்பாகும். என்ன இவ்வளவு அசிங்கமா வந்திருக்காங்க. இந்த வெறுப்பு உருவாகிட்டு இருக்கிற டைம்ல யாராவது ஒருத்தர் வந்து புனிதர், இயேசுநாதர், புனித ஆத்மா, உங்களுக்காக உயிர் துறந்தவர் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்பும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கன்வெர்ட் ஆயிடுவீங்க. உங்க மதத்தின் மீது உங்களுக்கு பற்று இருக்கணும்ல. பற்று எப்படி வரும்? பிராமணன் கதையை கேட்டா அருவருப்பு தான் வரும், பற்று வராது. அப்ப அதனாலதான் சொல்றேன், உண்மையான நீ ஹிந்து மதம்னு சொல்றதுக்கு அந்த உண்மையான பேக்ரவுண்ட் என்ன? தமிழர் மெய்யியல் கோட்பாடுகள். தமிழர் மெய்யியல் கோட்பாடை நீ உணராம இருந்தீங்கன்னா, ஹிந்து மதம் தான் உண்மைன்னு சொன்னீங்கன்னா நீ எய்தர் முட்டாளா இருப்ப, இல்லைன்னா அந்த மத உணர்வு இல்லாதவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தானா பரவிடும்.
இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இதனாலதான் மதம் மாறுறான். ஏன் கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு இந்து மதத்தை ஒரு புனிதத்தை கருதி மாறலாம்ல, ஏன் மாற மாட்டேங்கிறாங்க? கிறிஸ்தவராக மாறினவங்களே உங்களால ஏன் மாற்ற முடியல? ஆனா கிறிஸ்தவரால மட்டும் எப்படி இந்துக்களை மாற்ற முடியுது? அதை ஏதாவது பேசுறீங்களா? கேட்டவங்கள இழிச்சவாய். நீங்க இழிச்சவாய் தான். இந்துக்கள்னு நம்பிக்கிட்டு இருக்க நீங்களே இழிச்சவாய் தான். யாருக்கிட்ட இழிச்சவாயா இருக்கீங்க? பிராமணன்கிட்ட இழிச்சவாயா இருக்கீங்க. பிராமணன்கிட்ட இழிச்சவாயா இருந்து அவன் சொன்ன கதையை நம்பினதுனால யார் எந்த கதையை சொன்னாலும் நீங்க நம்புறீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப முதல்ல எது உண்மைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. எது உண்மைன்னு தெரியாம இருக்கும்போது உங்க மதம் இழக்க தான் செய்வீங்க. உங்க மதத்தோட அடையாளத்திலிருந்து நீங்க போக தான் செய்வீங்க. இதுதான் இப்படிதான் மாறுது. இதை உணர்ந்த வெள்ளையர்கள் மிக திட்டமிட்டு ஹிந்து மதம்ங்கிற கட்டமைப்பு உருவாக்கினார்கள்.